ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மாமிஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ். இங்கிலீஷ் கிராமரில் வேர்ப்ஸ்னால் ஒரு ஆக்ஷன் வேர்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நம்ம குழந்தைங்களுக்கு பேசிக்காக இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கும்போதே வேர்ப் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்ட்ஸை வச்சு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரியான வேர்ப்ஸ்லேயே வந்து நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வேர்ப்னா என்ன, வேர்பில் என்னென்ன மாதிரியான பேசிக் திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வேர்புங்கிறது ஆக்ஷன் வேர்ட்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ வேர்ப் அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் அ ஸ்பீச், ஒரு சென்டென்ஸோ இல்லை ஒரு ஸ்பீச்சோ அதில் அந்த வேர்புங்கிற வேர்ட் இல்லைன்னா அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது தான் வந்து நம்ம வேர்புன்னு சொல்கிறோம். அந்த வேர்ப் வந்து எப்படிலாம் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது ஒரு சென்டென்ஸில் அப்படின்னும் போது ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங்காக இருக்கலாம், ஃபிசிக்கல் ஒரு மென்டல் ஆக்ஷனாக இருக்கலாம். அதாவது ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேர்ப் அந்த இடத்துல எப்படி மாறுது. அண்ட் ஃபிசிக்கல் ஆக்ஷன் அப்படின்னும் போது ஒரு பர்சன் ஒரு அனிமல் அதோட ஒரு ஃபிசிக்கல் ஆக்ஷன், அதாவது பாடியிலேருந்து ஏற்படுற ஒரு ஃபிசிக்கல் ஆக்ஷனை தான் வந்து நம்ம ஃபிசிக்கல் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கலாக என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபிசிக்கல் வேர்ப்ஸ். ஸோ மென்டல் ஆக்ஷன்ஸ் அப்படின்னும் போது அதுக்கு ஆப்போசிட், ஃபிசிக்கலாக இல்லாமல் மென்டலாக அவங்களோட ஆக்ஷன்ஸ் எப்படிலாம் இருக்குது, அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட பிஹேவியர், அவங்களோட தாட்ஸு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மென்டல் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது, வித்தவுட் அ வேர்ப் த சென்டென்ஸ் இஸ் இன்கம்ப்ளீட். ஸோ ஒரு சென்டென்ஸில் வேர்ப் இல்லை அப்படின்னா அதை நம்ம ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ்னே சொல்ல முடியாது. அடுத்து மெயின் வேர்ப்ஸ் என்னென்ன இருக்குன்னா ரெகுலர் வேர்ப்ஸ் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ். ஸோ இந்த ரெண்டு வேர்ப்ஸை தான் நம்ம வந்து வேர்ப்ஸ்லேயே மெயின் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது வந்து அடுத்தது சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வேர்ப் வந்து எப்படி ஒரு சென்டென்ஸில் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த டைப்ஸ் எல்லாம் படிக்கும் போதுமே நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னும் போது சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு பெர்ஃபார்மரை சொல்கிறது. அதாவது இந்த ஆக்ஷன் நடக்குது இல்லைங்களா, இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு வேர்ப் இருக்கும். அந்த வேர்ப் வந்து ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த ஆக்ஷனை யார் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது தான் வந்து சப்ஜெக்ட். அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறவங்க யார் அப்படிங்கிறது தான் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இதை டீட்டெயிலாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பெர்ஃபார்மர்னு சொல்லுவோம் சப்ஜெக்டை, ஆப்ஜெக்டை வந்து ரிசீவர்னு சொல்லுவோம். இட் அப்பியர்ஸ் பிஃபோர் த வேர்ப். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எப்போவுமே வேர்புக்கு பிஃபோராக தான் இருக்கும். அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இட் டிபிக்கலி கம்ஸ் ஆஃப்டர் த வேர்ப். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே பாருங்கள், த பாய் கிக்ஸ் த பால். இந்த சேம் எக்ஸாம்பிள் தான் நான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த எக்ஸாம்பிளில் இதில் என்ன வேர்பாக இருக்குது அப்படின்னா கிக்ஸ் அப்படிங்கிறது தான் வேர்ப். இதில் கிக்ஸ் தான் வந்து வேர்பு. ஸோ இப்போ இதில் த பாய் கிக்ஸ் த பால் அப்படின்னும் போது ஹீ இஸ் பெர்ஃபார்மிங் தி ஆக்ஷன் ஆஃப் கிக்கிங். ஸோ த பாய் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இங்கே சப்ஜெக்ட். ஸோ வேர்புக்கு முன்னாடி வர்றது தான் வந்து சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறது யாருன்னா இந்த பாய். ஸோ பாய் அப்படிங்கிறது இங்கே சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு, த பாய் கிக்ஸ் த பால் அப்படின்னும் போது இங்கேயுமே நமக்கு வேர்ப் வந்து கிக்ஸ் தான். அண்ட் இதில் வந்து இட் ரிசீவ்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் பீயிங் கிக்டு. அந்த கிக் பண்ணப்பட்டது யார் அப்படின்னும் போது த பால். ஆஃப்டர் த வேர்ப், வேர்புக்கு நெக்ஸ்ட்டு வர வேர்டு வந்து நமக்கு இங்கே ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ இந்த சென்டென்ஸில் இது சப்ஜெக்ட் அண்ட் இது வந்து ஆப்ஜெக்ட். வேர்புக்கு முன்னாடியும் வேர்புக்கு பின்னாடியும் தான் நமக்கு சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் வரும். அண்ட் அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குது, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பொறுத்து அதில் சப்ஜெக்ட் யார் ஆப்ஜெக்ட் யார் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட்னா என்ன ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறது அதோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா டைப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் பிளேஸ்ட் அக்கார்டிங்லி இன் சென்டென்ஸ். அதாவது சென்டென்ஸில் ஒரு வேர்ப் வந்து எப்படிலாம் நமக்கு பிளேஸ் ஆகுது அப்படிங்கிறத, என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கும் போது நமக்கு டைப்ஸ் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்டிவ் வேர்ப். சப்ஜெக்டிவ் வேர்ப் அப்படின்னும் போது இப்போ பர்சன் ஆர் அ திங் கம்ஸ் வித் அ வேர்ப் டு பர்ஃபார்ம் சம் ஆக்ஷன். இப்போ ஜான் ஒர்க்டு ஹியர் அப்படிங்கிற எக்ஸாம்பிளில் ஒர்க்டு அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே வேர்பாக இருக்குது. இந்த வேர்ப் வந்து யார் ஆக்ஷன், இந்த ஆக்ஷனை வந்து பண்ணது யார். இஃப் அ பர்சன் ஆர் அ திங் கம்ஸ் வித் அ வேர்ப், வேர்ப் கூட சேர்ந்து ஒரு பர்சனோ இல்லை திங்கோ, அதாவது சப்ஜெக்டோடு சேர்ந்து அந்த வேர்ப் வரும்போது அது நம்ம சப்ஜெக்டிவ் வேர்ப்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டைரக்ட் அப்ஜெக்டிவ் வேர்ப். ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னே பார்த்த மாதிரி தான் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டு பார்த்தோம். அண்ட் அதை வச்சு தான் இந்த வேர்ப்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ சப்ஜெக்ட்டு பேஸ் பண்ணி வர வேர்ப் வந்து சப்ஜெக்டிவ் வேர்ப்னு சொல்கிறோம். இங்கே நமக்கு எந்த ஆப்ஜெக்ட்டுமே இல்லை, வெறும் சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குது. ஜான் ஒர்க்டு ஹியர் அப்படின்னும் போது இங்கே சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ
இது வந்து சப்ஜெக்டிவ் வேர்ப். ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் வேர்ப்லேயே வந்து நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டிவ் வேர்ப். ஸோ ஆப்ஜெக்ட்டுங்கிறது நம்ம இப்போ பார்த்தோம், அதாவது அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறவங்க யாருங்கிறது தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதுலேயுமே நமக்கு வந்து 2 கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் வேர்ப் இருக்குது, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னும் போது வேர்ப்ஸ் தட் எக்ஸிக்யூட் சம் ஆக்ஷன் ஆர் கால்ட் டைரக்ட் ஆப்ஜெக்டிவ் வேர்ப்னு சொல்கிறோம். அதாவது அந்த கொடுத்துருக்க வேர்ப் வந்து ஒரு ஆக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்து நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்டிவ் வேர்ப். அதாவது வாட் ஆர் ஹூம் ஆஃப்டர் த வேர்ப், அதாவது அந்த வேர்புக்கு பக்கத்தில் வர அந்த வேர்டு, அந்த ஆப்ஜெக்ட் வேர்டு வந்து நமக்கு வாட் ஆர் ஹூம்ன்ற கொஷினில் வர மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், த ஷெஃப் ப்ரிப்பேர்ட் த மீல். இப்போ இந்த கொஷின் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வாட் டிட் த ஷெஃப் ப்ரிப்பேர். ஸோ அப்படி இருக்கும்போது த ஷெஃப் ப்ரிப்பேர்ட் த மீல், வாட் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வர்றது இங்கே மீல். ஸோ இந்த மீல் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே வந்து டைரக்ட் ஆப்ஜெக்டிவ் வேர்பாக இருக்குது. ஸோ இப்போ இன்டைரக்ட் ஆப்ஜெக்டிவ் வேர்பில் வேர்ப்ஸ் தட் கண்டைன்ஸ் 2 ஆப்ஜெக்ட்ஸ் இன் அ சென்டென்ஸ். இப்போ இதில் வந்து நமக்கு எப்போவுமே 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஒரு சென்டென்ஸில் 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிளேஸில் நமக்கு ஒரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்டிவ் வேர்ப் இருக்குது. அது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, பெனிஃபிஷரி ஆஃப் தி ஆக்ஷன். இப்போ ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ஆக்ஷனால் யாருக்கு கெயின் ஆகுது, யார் அதை கெயின் பண்ணுறாங்கன்றவங்கள தான் வந்து நம்ம இன்டைரக்ட் ஆப்ஜெக்டிவ் வேர்ப்னு சொல்கிறோம். இதில் வந்து எப்படின்னா, டு ஹூம், ஃபார் ஹூம், இந்த மாதிரியான வேர்ட்ஸ், இந்த மாதிரியான கொஷின் வேர்ட்ஸ் வந்து இட் டிபிக்கலி கம்ஸ் ஆஃப்டர் த வேர்ப் அண்ட் பிஃபோர் த டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போது இதில் நம்ம 2 ஆப்ஜெக்ட்ஸ் வரும்னு பார்த்துருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். த ஷெஃப் சர்வ்ட் அஸ் த மீல். இப்போ இதில் த ஷெஃப் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், சர்வ்டு அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு வந்து வேர்பு, அண்ட் அஸ் த மீல். ஸோ இப்போ இங்கே 2 ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த அஸ் த மீல் அப்படிங்கிறதா நமக்கு இங்கே 2 ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இப்போ இந்த 2 ஆப்ஜெக்ட்ஸில் எது நமக்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்டிவ் வேர்ப் அப்படின்னா, இப்போ இந்த ஷெஃப் சர்வ் த மீல் அப்படின்னும் போது இது ஒரு ஜென்ரலான சென்டென்ஸ் அண்ட் அதில் வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கும், அண்ட் அதுதான் வந்து நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்டிவ் வேர்ப்னு சொல்லுவோம். அந்த 2 ஆப்ஜெக்ட்ஸில் டு ஹூம், ஃபார் ஹூம் அப்படிங்கிறது எந்த பிளேஸில் வருது, இந்த ஷெஃப் வந்து மீலை வந்து சர்வ் பண்ணாங்க. டு ஹூம் டிட் த ஷெஃப் சர்வ் த மீல் அப்படின்னும் போது டு ஹஸ் அப்படின்றது தான் இங்கே நமக்கு வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்டிவ் வேர்பாக இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த வேர்புக்கும் இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் தான் வருது இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்டிவ் வேர்ப். ஸோ இந்த மாதிரி வர பிளேஸில் நம்ம இதை வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்டிவ் வேர்ப்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ். ஸோ பார்ட்டிசிபிள்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் யூஸ் டு ஃபார்ம் டென்சஸ் ஆஃப் த வேர்ப் ஆர் அட்ஜெக்டிவ்ஸ். ஒரு வேர்பு கூட டென்ஸ், அதாவது டென்சஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம், பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரியான டென்சஸை நம்ம வேர்ப்ஸுக்கு எப்படி ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இங்கே பார்ட்டிசிபிள்ஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ஸ் அப்படின்னும் போது இட் எண்ட்ஸ் வித் ஐஎன்ஜி ஆஸ் அ சஃபிக்ஸ். சஃபிக்ஸுங்கிறது ஒரு வேர்டோட எண்டில் வந்து ஆட் பண்ணுறது தான் சஃபிக்ஸ் சொல்லுவோம். ஸோ ஐஎன்ஜியை ஒரு வேர்புக்கு எண்டில் ஆட் பண்ணும்போது அந்த மாதிரியான வேர்ப் எல்லாமே நம்ம ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்கிறோம். அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னும் போது அதுக்கு நிறைய எண்ட்ஸ் இருக்குது, அதாவது இடி, இஎன், இந்த மாதிரி நிறைய நமக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹீ கேம் டு த ஸ்கூல் அப்படின்னும் போது கேம், அந்த வேர்டை வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ்க்கு மாற்றிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான பார்ட்டிசிபிள்ஸ் எல்லாம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ். ஐஎன்ஜி, வி ஆர் கோயிங் டு அ பிக்னிக், ஐஎன்ஜி ஆட் பண்ணி வர்றது எல்லாமே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வேர்ப்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஆக்ஷன் வேர்ப்ஸ் இருக்குது, இது வந்து டைனமிக் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பேசிக்காக என்ன வேர்ப்ஸை பார்த்துருக்கோமோ அதுதான் வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். இட் எக்ஸ்பிரஸ் ஃபிசிக்கல் ஆர் மென்டல் ஆக்ஷன்ஸ் விச் மீன்ஸ் வாட் பீப்புள் ஆர் திங்ஸ் டூ. ஸோ பீப்புளோ திங்ஸோ இல்லை ஏதாவது ஒரு அனிமல்ஸோ அது பண்ணுற அந்த ஃபிசிக்கல் ஆர் மென்டல் ஆக்ஷன்ஸை தான் நம்ம வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், ரன், ஈட், வாக், திங்க், ரீட், ஸ்லீப், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆக்ஷன் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இது சென்டென்ஸில் ரீட் பண்ணும்போது ஷீ ரன்ஸ் மேரத்தான் ஃபார் சேரிட்டி, ஹீ பேக்ஸ் அ ஸ்ட்ராபெரி கேக். ஸோ இந்த மாதிரியான சென்டென்ஸில் ஒரு ஆக்ஷன் வேர்டு, அதாவது வேர்ப் இருக்குது அண்ட் இதில் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த மாதிரியான பேசிக் சென்டென்ஸில் வர வேர்ப்ஸை தான் நம்ம ஆக்ஷன் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். ஸோ ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னும் போது இட் ரிக்வயர்ஸ் அ டைரக்ட் ஆப்ஜெக்ட் டு கம்ப்ளீட் தேர் மீனிங். இதில் வர வேர்புக்கு வந்து என்ன வேணும்னா ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட் வேணும், ஏன்னா அந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான் அந்த வேர்பை எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி
மாதிரி வர சென்டென்ஸில் வர வேர்ப்ஸை நம்ம ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்னு சொல்கிறோம். ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னும் போது நம்ம இதுக்கு முன்னே ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்துருக்கோம் அண்ட் அதோட 2 டைப்ஸும் பார்த்துருக்கோம். டைரக்ட் ஆப்ஜெக்டிவ்னா என்ன, இன்டைரக்ட் ஆப்ஜெக்டிவ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னும் போது வேர்ப் கூடவே சேர்ந்து வர ஒரு ஆப்ஜெக்டை தான் நம்ம வந்து டைரக்ட் ஆப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா ஈட், ரைட், க்ளோஸ், மெயின்டைன், ட்ரோ, க்ளோஸ், இந்த மாதிரி சம் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே இதோட எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் இந்த சென்டென்ஸில் பார்க்கும்போது he drove the plane in an emergency. ஸோ இப்போ இங்கே drove அப்படிங்கிறது தான் verb. இந்த verb வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கூட சேர்ந்து வரும்போது இந்த ஆப்ஜெக்ட் என்ன எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து இங்கே ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் she bought a new boat. ஸோ இப்போ இங்கே நியூ போட் அப்படிங்கிறதா ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட். அந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுனால அது வந்து நம்ம இங்கே ட்ரான்சிட்டிவ் வேர்பாக சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் தான் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அதாவது do not require a direct object, it makes sense without needing an object like phrase. ஸோ ஒரு ஃப்ரேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸாக இருக்காது, 2 or 3 வேர்ட்ஸ் சேர்ந்ததாக தான் இருக்கும். அந்த மாதிரியான ஃப்ரேஸ் தான் நம்ம வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து ஃபுல்லி கம்ப்ளீட்டட் சென்டென்ஸாக இருக்காது, அதாவது அதில் ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி பிளேஸில் வர வேர்ப்ஸ் எல்லாமே இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஸ்லீப், laugh, arrive, sat, exist, etc. Suddenly he laughed. ஸோ இப்போ இதில் நமக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குது, இதில் ஆப்ஜெக்டே கிடையாது. இது அப்படியே இந்த சென்டென்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு ஃப்ரேஸ் மாதிரி இருக்குது. இட்ஸ் ஸ்னோயிங். ஸோ இதுலேயுமே வந்து நமக்கு ஒரு வேர்ப் தான் இருக்குது அண்ட் இதில் ஆப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் இல்லாமல் வர சென்டென்ஸ் எல்லாமே அதில் உள்ள வேர்பை வந்து நம்ம இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ த சன் செட்ஸ் பியூட்டிஃபுல்லி. ஸோ இதில் ஒரு ஆப்ஜெக்டே கிடையாது, த சன்னுங்கிறது சப்ஜெக்ட், செட்ஸ் பியூட்டிஃபுல்லி அப்படிங்கிறது அது ஒரு அட்வர்பாக இங்கே பர்ஃபார்ம் பண்ணுது. அப்படி இருக்கும்போது இதில் ஆப்ஜெக்டே இல்லை. அந்த மாதிரியான பிளேஸில் வர வேர்ப்ஸ் எல்லாமே நம்ம இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்ன்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு லிங்கிங் வேர்ப்ஸ். ஸோ லிங்கிங் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது இந்த நேம்லேயே தெரியுது, நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அந்த வேர்ப்ஸை. எது கூட அப்படின்னும் போது கனெக்ட் த சப்ஜெக்ட் to a noun, pronoun or adjective which means more information about it. அதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நவுனுக்கும் கனெக்ட் பண்ணுற அந்த வேர்டை தான் வந்து நம்ம லிங்கிங் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு சப்ஜெக்டையும் ஒரு நவுன் ஆர் ப்ரனவுன் ஆர் ஆர் அட்ஜெக்டிவ் இது எல்லாமே எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோம், அந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த வேர்ப்ஸை தான் வந்து நம்ம லிங்கிங் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து என்ன பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு மோர் இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. இட் டஸ் நாட் ஷோ எனி ஆக்ஷன். இதில் வந்து எந்த ஆக்ஷனும் இருக்காது. ஸோ ஆக்ஷன் இல்லாத வேர்ப்ஸ் எல்லாமே வந்து நம்ம லிங்கிங் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். இட் ஜஸ்ட் யூஸ் டு கனெக்ட். எக்ஸாம்பிள் பி, சீம், அப்பியர், இஸ், ஆம், ஆர், வாஸ், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே லிங்கிங் வேர்ப்ஸாக யூஸ் பண்ணுறோம். த கேக் ஸ்மெல்ஸ் டெலிஷியஸ். ஸோ இதில் வந்து த கேக்குங்கிறது சப்ஜெக்ட், டெலிஷியஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ இந்த சப்ஜெக்டிவும் அட்ஜெக்டிவும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மெல்ஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். இது ஒன்றும் பெரிய ஆக்ஷன் எதுவுமே கிடையாது. தே ஆர் கோயிங் டு பார்க். ஸோ தேங்கிறது சப்ஜெக்ட், டு பார்க் அப்படிங்கிறது இங்கே ஆப்ஜெக்ட். ஸோ தே ஆர் கோயிங், இந்த கோயிங் கூட ஆர் சேர்க்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து நம்ம லிங்கிங் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஆர் ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஸோ ஆக்சிலரி வேர்ப்ஸை நம்ம சம்டைம்ஸ் ஹெல்பிங் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். இட் அசிஸ்ட் மெயின் வேர்ப் டு கிவ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆக்ஷன், டைம், மூட் ஆர் வாய்ஸ் பை எக்ஸ்டெண்டிங் இட்ஸ் மீனிங். இது வந்து ஒரு மெயின் வேர்ப் கூட சேர்ந்து வர வேர்ப்னு சொல்கிறோம். அதனால தான் இது வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இட் கிவ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ஆக்ஷன். அந்த ஆக்ஷனை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி சொல்கிறது, அதோட இன்ஃபர்மேஷனை இன்னும் அதிகப்படுத்தி சொல்கிறது தான் வந்து இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஆர் ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஸோ எந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணுறதுனா டைம், மூட் ஆர் வாய்ஸ் இந்த மாதிரியான பிளேசஸில் வர வேர்ப்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இஸ், ஆம், வேர், ஹேஸ், ஷுட், மே, வில் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே ஆக்சிலரி வேர்ப்ஸில் யூஸ் பண்ணுறோம். he has finished his homework. ஸோ he has finished, ஃபினிஷ்டுங்கிறது தான் நமக்கு இங்கே வேர்பு, மெயின் வேர்பு. இந்த மெயின் வேர்புக்கு கூட சேர்ந்து வர்றதுனால இதை வந்து நம்ம ஹெல்பிங் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். has finished அப்படின்னும் போது ஆல்ரெடி முடிச்சாச்சு, அதை சொல்கிறதுக்கு has finished அப்படின்னும் போது இங்கே வர இந்த ஹேஸுங்கிறது தான் நம்ம ஹெல்பிங் வேர்ப்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபினிஷ்டுங்கிறது நமக்கு மெயின் வேர்ப், இது கூட சேர்ந்து வர்றதுனால இதை ஹெல்பிங் வேர்ப் ஆர் ஆக்சிலரி வேர்ப். I have been there before. ஸோ இதோட மீனிங் என்னென்னா have been there before அப்படின்னும் போது ஸோ நான் இதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறேன் அப்படின்றதுனால have been சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரியான அசிஸ்டிங் வேர்ட்ஸை தான் நம்ம ஹெல்பிங் வேர்ட்ஸ் ஒரு ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் மாடல் வேர்ப்ஸ்.
ஸோ மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னும் போது இட் ஹெல்ப்ஸ் த மெயின் வேர்ப் டு எக்ஸ்பிரஸ் எபிலிட்டி, பாசிபிலிட்டி, நெசசிட்டி ஆர் பெர்மிஷன். A model verb is moderately an auxiliary verb. ஸோ ஒரு auxiliary verb-ஓட moderate version தான் நம்ம மாடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் இதுக்குன்னு ஒரு குவாலிட்டிஸ் இருக்குது. அது என்னென்னலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னா எபிலிட்டி, பாசிபிலிட்டி, நெசசிட்டி, பெர்மிஷன், இந்த மாதிரியான பிளேசஸில் சென்டென்ஸில் வர வேர்ப்ஸை மாடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் கேன், could, will, shall, must, might, may, etc. ஸோ என்னென்னலாம் பார்த்தோம்னா எபிலிட்டி, பாசிபிலிட்டி, நெசசிட்டி, பெர்மிஷன், எபிலிட்டி, இந்த மாதிரி இருக்கிற சென்டென்ஸில் வர வேர்ப்ஸ் எல்லாமே நம்ம மாடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா யூ கேன் டூ யுவர் எக்ஸாம்ஸ் வெல். ஸோ இது வந்து ஒரு பாசிபிலிட்டியான சென்டென்ஸ். யூ கேன் அப்படின்னும் போது இங்கே கேன் முடியும்னு சொல்கிறது. கேன் அப்படிங்கிறதா நமக்கு இங்கே மாடல் வேர்ப். தே ஷுட் நோ த ரூல்ஸ் ஆஃப் த மேட்ச் அப்படின்னும் போது ஷுட்டுங்கிறதா இங்கே நமக்கு மாடல் வேர்பாக இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இதில் வேர்ப்ஸ் எதுவும் பெருசாக நமக்கு கண்ணுக்கு தெரியல. அதாவது ஆக்ஷன் வேர்டாக எதுவுமே தெரியல. என்ன பண்ணணும், எப்படி இருக்கணுங்கிறத இந்த மாதிரியான வேர்ட்ஸை டிஃபைன் பண்ணி வர சென்டென்ஸில் இருக்கிற வேர்ப்ஸ் எல்லாமே நம்ம மாடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். தே ஷுட் நோ த ரூல்ஸ் ஆஃப் த மேட்ச், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிற போது இந்த ஷுட்டுங்கிற வேர்டை நம்ம மாடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பிளேசஸில் வர்றது எல்லாமே மாடல் வேர்ப்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிவ் வேர்ப்ஸ் டிஸ்கிரைப் அ பொசிஷன் ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங் லைக் கண்டிஷன்ஸ் ஆர் தாட்ஸ். நோ ஆக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ். இதுலேயுமே வந்து ஆக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா ஒரு பொசிஷன் எந்த பிளேஸில் இருக்குது, எந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்குது, அதோட தாட்ஸ்லாம் என்னங்கிறத சொல்கிறது தான் வந்து ஸ்டாட்டிவ் வேர்ப்ஸ். எக்ஸாம்பிள் லவ், நோ, விஷ், சவுண்ட், லைக், டேஸ்ட், ஃபீல்ஸ், இந்த மாதிரியான வேர்ட்ஸ். ஸோ எந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் இருக்கிறோம், நம்மளோட தாட்ஸு, நம்மளோட கண்டிஷன்ஸ், இதெல்லாமே டிபெண்ட் பண்ணி வர சென்டென்ஸில் வர வேர்ப்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டாட்டிவ் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். யூ டிசர்வ் அ ப்ரைஸ், இங்கே டிசர்வ்ங்கிறது ஒரு ஸ்டாட்டிவ் வேர்ப். ஷீ ஃபீல்ஸ் வெரி சிக் டுடே. ஸோ ஃபீல்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்ஷனாக இல்லை, ஜஸ்ட் வந்து ஒரு மென்டலி ஆர் தாட்ஃபுல்லான ஆக்ஷன்ஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான வேர்ப்ஸ் எல்லாமே ஸ்டாட்டிவ் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரேசல் வேர்ப்ஸ். ஃப்ரேசல் வேர்ப்ஸில் இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெயின் வேர்ப் கம்பைன்ட் வித் அன் அட்வர்ப் ஆர் ப்ரிப்போசிஷன். ஒரு மெயின் வேர்ப் வந்து ஒரு அட்வர்ப் கூடயோ இல்லை ஒரு ப்ரிப்போசிஷன் கூடயோ சேர்ந்து வரும்போது அது நம்ம ஃப்ரேசல் வேர்ப்னு சொல்கிறோம். விச் ஆர் மல்டி வேர்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் தட் கிவ் நியூ மீனிங்ஸ் டு அ சிம்பிள் வேர்ப்ஸ். அது கூட சேர்ந்து வரும்போது அது ஒரு நியூ மீனிங்கை நமக்கு கொடுக்கறதா இருக்குது. ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ரன் இன்டு, பிரேக் அப், டேர்ன் ஆன், லுக் அப், பிரிங் அவுட், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரேசல் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி வர வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு சென்டென்ஸில் பார்க்கும்போது அது நம்ம ஃப்ரேசல் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஹீ பாயிண்டட் அவுட் சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் த மீட்டிங். ஸோ இங்கே பாயிண்டட் அவுட் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே ஒரு ஃப்ரேசல் வேர்ப். தே லுக்டு அப் த அன்ஃபெமிலியர் வேர்டு. ஸோ த லுக்டு அப் அப்படிங்கிறது இங்கே நம்ம ஃப்ரேசல் வேர்ப்னு சொல்கிறோம். ஸோ ஜென்ரலாக இருக்கிற காமன் வேர்ப்ஸ் மாதிரி இல்லாமல் அது கூட ஒரு அட்வர்போ இல்லை ஒரு ப்ரிப்போசிஷனோ சேர்ந்து வரும்போது அதுதான் நம்ம வந்து ஃப்ரேசல் வேர்ப்னு சொல்கிறோம். ஸோ பாயிண்டடுங்கிறதா இங்கே நமக்கு மெயின் வேர்ப். பாயிண்டட் அவுட் அப்படின்னும் போது பாயிண்டட் அவுட்டுங்கிற வேர்டை நம்ம ப்ரிப்போசிஷனில் பார்ப்போம். அண்ட் அப் ஆல்சோ ப்ரிப்போசிஷன். ஸோ இந்த மாதிரி லுக்டு அப், பாயிண்டட் அவுட், இந்த மாதிரி சென்டென்ஸில் வர வேர்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா வேர்ப்ஸ் இந்த மாதிரி வரும்போது அது ஃப்ரேசல் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரெகுலர் வேர்ப்ஸ் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஹூஸ் பார்ட்டிசிபிள் இஸ் எய்தர் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆர் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ பாஸ்டில் வர்றது எல்லாமே நம்ம ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆட்ஸ் அப் டு டி ஆர் இடி அட் த எண்ட் ஆஃப் த வேர்ட் in its base form. ஸோ ஒரு பேஸ் ஆக்ஷன் வேர்டு கூட டி ஆர் இடி ஆட் பண்ணி வர பாஸ்ட் பார்ட்டிசிபிளை தான் நம்ம வந்து ரெகுலர் வேர்ப்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாகவும் இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளாகவும் இருக்கும். எக்ஸாம்பிள் வாக், லவ், டாக், ப்ளே, குக், ரீச், எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸில் வி வாக்ட் டு ஆடிட்டோரியம், ஐ ஒர்க்ட் ஃபார் திஸ் கம்பெனி. ஸோ இங்கே ஒர்க்ட் அப்படிங்கிறது ரெண்டுமே நமக்கு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் வர சென்டென்ஸில் இருக்கிற வேர்ப்ஸை தான் நம்ம வந்து ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இர்ரெகுலர் வேர்ப்ஸ்.
ஸோ do not follow the typical ed pattern when changing tenses. It has special past form. ஸோ இதுக்கு முன்னே பார்த்த ரெகுலர் வேர்ப்ஸில் ed ஆட் பண்ணி ஒரு வேர்பை வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுவோம். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாமல் அந்த வேர்டையே வந்து நம்ம வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணுறோம். அந்த வேர்பல் வேர்டையே நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம irregular verbsன்னு சொல்லுவோம். ஸோ ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்றது ஜஸ்ட் அந்த வேர்ப் கூட பேஸ் ஃபார்ம் கூட ed டி ஆட் பண்ணி அதை நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். இப்போ வாக்னா வாக்டு, லவ்டு, டாக்டு, பிளேடு, குக்டு, ரீச்டு, இந்த மாதிரி ஜஸ்ட் ed ஆர் டி ஆட் பண்ணி இந்த வேர்பை வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிப்போம். இது எல்லாமே ரெகுலரான வேர்ப்ஸ். இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஜஸ்ட் அது கூட ஈடியோ டியோ ஆட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணாமல் அது ஃபுல்லாகவே அந்த நேமை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுறது தான் வந்து இர்ரெகுலர் வேர்ப்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் கோ, ஈட், சி, ஹேவ், டேக், பிரேக், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே இதே மாதிரி இல்லாமல் இது கூட ஜஸ்ட் ஆட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணாமல் நம்ம டிஃப்ரெண்ட்டான வேறு வேர்டை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து நம்ம irregular verbs. I spoke to my friend. ஆக்சுவலி ஸ்பீக் அப்படிங்கிறது தான் இதோட பேஸ் ஃபார்ம். ஸ்பீக்கோட பாஸ்ட் டென்ஸை வந்து நம்ம ஸ்போக்குன்னு சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஸ்பீக்லேயே ஜஸ்ட் ஆட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணாமல் அந்த வேர்டையே நம்ம வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து irregular verbs. ஸோ we saw an elephant. ஸோ சீங்கிறது தான் பேஸ் ஃபார்ம். இந்த சீயை வந்து நம்ம சா அப்படின்னு மாற்றுறோம். அப்படி மாற்றும் போது அந்த வேர்டே சேஞ்ச் ஆகுது. அதில் உள்ள எல்லா ஸ்பெல்லிங்ஸுமே சேஞ்ச் ஆகிறதுனால இதை நம்ம வந்து irregular ஃபார்ம்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி irregular verbs வர சென்டென்ஸில் இருக்கிறது எல்லாமே irregular verbsன்னு சொல்லுவோம். இது வந்து ரெகுலர் verbs. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லா டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸுமே இங்கே கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.